தமிழ்நாடு அரசியல் பரபரப்புல மேற்கு வங்காளத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்க மறந்துட்டோம். வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சி தோத்துட்டாங்க, பிஜேபி ஜெயிச்சு இப்ப சுவேந்து அதிகாரி அப்படின்ற நபர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு இஸ்லாமியர்கள் யாரும் ஓட்டு போடல, இந்துக்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டுருக்காங்க, அவங்களால நாங்க ஜெயிச்சிருக்கோம், அதனால நாங்க முஸ்லிம்களுக்காக ஒர்க் பண்ண மாட்டோம், இந்துக்களுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படையாவே ஒரு ஆபத்தான மதவாத அரசியலை அவர் அறிவிச்சிருக்காரு. नंदीग्राम का हिंदू जनता फिर मुझे जिताया, वहां मुसलमान वोट पूरा के पूरा टीएमसी को मिला। ये लोग बहुत कट्टरवादी, इसलिए मेरा मार्क ठीक है, मैं नंदीग्राम का हिंदू के लिए काम करूंगा। முஸ்லிம் சில பேர் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், இந்துக்கள் பல பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடாம மத்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். அப்ப அவர் மத்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டா இந்துக்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாரு. சரி, முஸ்லிம்களுக்காக நான் உழைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் முஸ்லிம்கிட்ட இருந்து டாக்ஸ் வரிகள் எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதையும் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்டால மதச்சார்பற்ற இயங்க முடியல, ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே வச்சு மதவாத அரசாதான் அந்த அரசு இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை கலைக்கவும் முடியும் அப்படின்னு தான் எஸ்ஆர் பொம்மை அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற வழக்குல வந்துட்டு கோர்ட்டும் சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பும் அப்படிதான் சொல்லுது, ஒரு கவர்மெண்ட் மதச்சார்பற்று இயங்கணும் அப்படின்னு. ஆனா இப்படிப்பட்ட சட்டங்கள் நம்ம நாட்டுல இருந்துமே கூட நாங்க ஒரு மதவாத அரசியல் தான் செய்வோம் அப்படின்னு வெளிப்படையாவே ஒரு ஆபத்தான அரசியல் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்களா இருப்பாங்க, அந்த மோசமான ஆட்களுக்கு பின்னாடி எப்படி ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பொதுவா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற டேக்லைனை வச்சுதான் வந்துட்டு திமுக வந்துட்டு சில நேரம் அரசியல் பண்ணுவாங்க. அதை பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, டே எவ்வளவு நாள் தான் இதை வச்சு அரசியல் பண்ணிடுவீங்க, எவ்வளவு நாள் தான் பாஜக வச்சு நீங்க பயம் காட்டுவீங்க அப்படின்னு. ஆனா இப்போ பாஜகவை உள்ள அலோவ் பண்ண மேற்கு வங்காளம் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்றத பாக்குறோம். அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்து அங்க பல இடங்கள்ல மத ரீதியான வன்முறைகளும் கலவரங்களும் நடந்துகிட்டு இருக்கு, மத ரீதியான பேச்சுக்கள் வந்து அதிகரிச்சிருக்கு, அந்த மத ரீதியான நடவடிக்கைகள்ன்றத பல பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களும் நம்ம நாட்டில் நடந்துடக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான், தமிழ்நாடும் ஒரு மதவாத பூமியை மாறிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் நம்ம இங்க பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஏன் திமுக சொல்றாங்க அப்படின்றது இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.